நல்ல வேலை யாரும் பார்க்கல. சீக்கிரமா ஓடிடணும். போதும்பா போதும். என் காதலுக்கு இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சது போதும். நான் போறேன். இனிமேல் எனக்காக வாழ போறேன். ரேக்கா நீ வரமாட்டியோ நான் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்ட. அது என்ன மூட்டை? அது துணிய பேக்ல வச்சு கொண்டு போனா சந்தேகம் வந்துரும்னு மூட்டையில கட்டிட்டேன். அதுக்கப்புறமா குப்பை போட போறேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். வெரி குட். ரொம்ப அழகான ஐடியா. யாருமே தேட மாட்டாங்க. வா சீக்கிரம் ஓடிடலாம். மாறி நீ ட்ரெஸ் எடுத்து வரலையா? நான் எங்கேயாவது வழியில வாங்கிடுவேன். ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் தானே, உனக்கும் தேவையில்லை. நீ எப்படி இந்த கவுன் தான் போட்டு தெரிய போற? சரி வா சீக்கிரமா போகணும். யார் கண்ணையும் பற்றக்கூடாது. பயமா இருக்கு. வெடி கொடு சாமி, நான் போகின்றேன். தெரியாத தூரம் தானே. பாட்டெல்லாம் வேண்டாம், யாராவது ஃபாலோ பண்ணிடுவாங்க. மாறி உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். நல்லா பாத்துக்கிடுவியா? நீ இந்த கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது தெரியுமா? நான் உன்னை என்னோட கண்ணில் இருக்கிற கண்மணி போல பார்த்துக்கிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாறி. பேட்ச் மாறிடவே கூடாது. எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணும். முதல்ல 2 பேரும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்க்கணும். எல்லாம் பார்த்துடலாம். வா சென்னை பெங்களூர் எங்கேயாவது ஓடிடுவோம். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு ரேகா, ரொம்ப நல்லா இருக்கு. குப்பை போட போனியே, என்னாச்சு? விஜய் விஜய் நான் குப்பை போட தான் போயிட்டு இருக்கேன். ஓ, குப்பை போடுறதுக்கு ஆஃபீஸ்ல இருந்து மாறிய வர சொல்லிட்டியோ? என்ன என்ன விஜய், நான் அந்த வழியே போயிட்டு இருந்தேன். ரேகா மேடம் குப்பை போட போறாங்களா, அதான் துணைக்கு போயிட்டு இருக்கேன். சி, 2 பேரும் அசிங்கமா நடிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ்ல ஓடி போகணும்னு பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவோ சொன்ன மெதுவா பேசுன்னு கேட்டியா? ரேகா, உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இந்த ஊருக்கு வரும்போது எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா வந்த. பெரியமாவும் பெரியப்பாவும் நீ நல்லா பாத்துக்கிட்டு தானே கூட்டு வந்த. இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ற சொல்ற விஜய்? யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்காங்க. வாழ்க்கையில நிறைய விஷயம் இழந்துட்டேன். எனக்காக நான் வாழவே இல்லை. அம்மா அப்பா தம்பிக்காக தான் வாழ்ந்தேன். அட்லீஸ்ட் இந்த கல்யாண விஷயம் ஒன்னாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்காங்க. சித்தியும் எங்க அம்மாவும். கொஞ்சம் டைம் கொடு. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக கட்டி வச்சிருவாங்க. ஓடி போகிறது அதுக்கு தீர்வே கிடையாது. நம்ம குடும்பம் மானத்தை வாங்குற. அவங்க அம்மாவும் பாவம் மீன் வித்து தானே அதில் வாழ்க்கை நடத்துறாங்க. இவன் இப்படி போயிட்டானா அதை நினச்சி நினச்சி அவங்க அம்மா மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? எல்லாமே நான் யோசிச்சேன். ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நானும் என்னதான் பண்றது? விஜய், இதில் நீ தலையிடாத, தயவு செஞ்சு தலையிடாத. பேரு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத மாதிரி கொஞ்சம் மட்டும் அறிவோட பேசல. அறிவு இருக்கா கொஞ்சம் மட்டும்? படிக்கிற காலத்துலயும் முட்டாள்தனமா தான் முடிவெடுத்துட்டு இருந்தேன். அவ எங்க வீட்டு பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் பேசல. நீ வேற எந்த பொண்ணை இப்படி கூட்டு போயிருந்தாலும் நான் கண்டிப்பா இப்படிதான் வந்து பேசியிருப்பேன். விஜய், இந்த சினிமா டைலாக்லாம் வேற எங்கேயாவது விட்டு போ. நாங்க எல்லாம் முடிவு பண்ணி எல்லாத்தையும் யோசிச்சு தான் வச்சிருக்கோம் வழியை விடுப்பதுக்க. ரேகா, எனக்கு 1 மாசம் மட்டும் டைம் கொடு ரேகா. நான் எப்படியாட்டும் பெரியம்மா பெரியப்பா காலில் விழுந்து, எங்க அம்மா அப்பா காலில் விழுந்தாட்டும் உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கேன். 1 மாசம் எனக்கு டைம் கொடு. இன்னையில இருந்து அடுத்த மாசம் 25ஆம் தேதி வரை எனக்கு டைம் கொடு. அப்படியே அவங்க ஒத்துக்கலன்னா நீ அதுக்கு அடுத்த நாளே ஓடிடு. அதுக்குள்ள இவங்க கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்கு முன்னாடி கல்யாணம் எதுவும் ஏற்பாடு நடந்துட்டு கல்யாணம் வந்துச்சுன்னா நானே அதுக்கு முந்தின நாள் கொண்டு விட்டுறதேன். அது எனக்கு தயவு செஞ்சு டைம் கொடுங்க. எதுவுமே முயற்சி பண்ணாம நம்ம உடனே அவசரமான முடிவு எடுக்கவே கூடாது. ஓடி போறது ரொம்ப ஈஸி. ஆனா போன மானமும் அந்த இதுவும் நமக்கு திருப்பி வரவே செய்யாது. எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணேன்? வா, நீ என்னை அண்ணனா நினைச்சினா வா, வீட்டுக்கு போவோம். குப்பையை போட்டாச்சுன்னு சொல்லி இதை நான் பின்னாடி கொண்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ. மாறி தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. 1 மாசம் டைம் கொடு. அதான் அவன் தங்கச்சி மனசை மாத்திட்டியே. இனி நான் என்ன சொல்ல, என்னமோ பண்ணிட்டு போங்க. மாறி 1 மாசம் தானே டைம் கொடுத்து பாப்போம். கல்யாணம் கட்டி வச்சாங்கன்னா நம்ம நல்லபடியா சந்தோஷமா கல்யாணம் கட்டிட்டு போலாம்ல. இப்படி ஓடி போய் அசிக்கப்படாண்டாமே. உங்க வீட்டுல ஒத்துக்கிட்ட வைக்கிறது அவன் பொறுப்புன்னு சொல்லுதான். எங்க வீட்டுல வாய்ப்பே இல்லை. டைம் கொடு மாறி. எல்லார்ட்டையுமே பேச கொஞ்சம் டைம் கொடு. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. சரிப்பா, நீ என்ன செய்யற நானும் பார்க்க. ரேகாவா, வீட்டுக்கு போலாம். யாரும் தேடுறதுக்கு முன்னாடி போயிருவோம். மாறி நான் போட்டுமா? 1 மாசம் தான், அதுக்கு மேலாம் ஒண்ணும் முடியாது சொல்லிவிட்டேன். சரி. ப்ளீஸ் மாறி, ஒரே 1 மாசம். சரி. மனசே சரியில்லை. இந்த பாட்டியை வேற போட்டு அடிச்சிட்டீங்க. சாக்லேட் அக்கா போன் வேற இன்னும் ஆனே ஆவலை. அந்த பாட்டி என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போதும். ஏக்கா எப்படி பார்த்தாலும் ஜாக்லின் அக்கா நம்ம ஆளு. அவங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கிளவி பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் கிளவியா அடிச்சது தப்பில்லையாம்மா. கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடன் வாங்கி செஞ்ச ஊறுகாயை குப்பையில போடுவேன்னு சொன்னா யாரும் தான் அடிக்காம விடுவாவோ. அதனால ஜாக்லின் அக்கா புரிஞ்சுக்கிடுவாவோ. சாக்லின் அக்கா கடையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. 4 கடை கண்ணையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்பதானே ஊறுகாய் நல்லா டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டான வார்த்தைக்கா. அது உண்மைதான். நம்ம வந்து ஒரே கடையை நம்பிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா அந்த கடையில் வர்றவங்களுக்கு பிடிக்கலையோ அதனால் 4 கடை கண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்காக நம்ம இப்படி வேகாத வெயிலில் வந்து கூடையை வச்சுட்டு ஊறுகாவுக்கு போக முடியாது. அதுக்கு நம்ம ஒரு கார் வாங்கணும். இந்தா வந்துட்டால கார் வாங்கணுமாம்மா. காரு இங்கே ஊருக்கா 10 பாட்டில் விற்றே நமக்கு ஒரு 100 ரூபா தான் லாபம் கிடச்சிது. அந்த 100 ரூபாயை ஆளுக்கு 5-5 ரூபாய் தான் எடுத்துகிட்டு போகணும்ப்பா.
இக்கா எதுவுமே முதல் போட்டாதாங்க நம்ம வந்து எடுக்க முடியும். ஒரு காரை வாங்கி விட்டு அதில் ஊறுகாய் அள்ளி போட்டுட்டு ஊறுகான்னு பக்கத்து ஊர் எதிர்த்த ஊர் எல்லா ஊர்லேயுமே விற்போம். அங்கே உள்ளவங்களுக்கு பிடிச்சிட்டுனா அதுக்கப்புறமா அவங்க ஊரில் உள்ள கடைகளில் கூட நம்ம போட்டு விடலாம்லாக்கா. அப்படி யோசிங்க. அம்மா ராசத்தி, நீ பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கார் வாங்க யார்கிட்ட துட்டுருக்கு? கார் ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதுங்க, அழகா வாங்கிடலாம். வாயில ஏதாவது வந்துடும். 10,000 ரூபாய்க்கு பைக்கு கூட கிடைக்காது. கார் வாங்கிடுவாங்க. காரு நல்ல பழைய ஓட்ட உடசல்ல ஒரு காரை ஒன்று பிடிக்கணும். பிடிச்சு ஒரு 100 ரூபாய்க்கு பெயிண்டை வாங்கி நல்லா அதில் நல்லா மொழிவி ராவிடணும். அப்புறம் 2 பக்கம் டோரை பிடிங்கிடணும்க்கா. பிடிங்கிட்டு அதில் இந்த பக்கம் ஒரு ஆளும் அந்த பக்கம் ஒரு ஆளும் தொங்கணும். ஏம்மா சர்க்கஸ் கம்பெனி எதுவும் வைக்க போறியா? இல்லைக்க, டோரை பிடிங்கிட்டு அதில் 2 பேரும் தொங்கி ஊறுகான்னு கத்தணும். காருக்குள்ள கதை அடைச்சிக்கிட்டு ஊறுகாட யாருக்கு கேட்கும்? ஏமா அதுக்குள்ள ஒரு நல்ல காரை வாங்கி டோருக்கு அதை பூரா உடைக்கணுங்க. அதுக்கு தான் பழைய காரை வாங்கணுங்க. நல்ல ஓட்ட உடசல் கார், ஏற்கனவே டோர் இல்லாத கார் கூட நம்ம வாங்கலாம். அப்ப கார் ஷோரூம் போய் விசாரிச்சுட்டு வருமா? வாங்க, கார் ஷோரூம் போவோம். நல்ல ஒரு காராக பார்த்து 2 பக்கமும் கதவு இல்லாமல் நல்ல பெயிண்ட் போன ஒரு காராக எடுக்கணும். நல்லா ஓடணும் பார்த்துக்கிடுங்க. எடுத்து நம்ம ஊறுகாய் பாட்டிலெல்லாம் அள்ளி வச்சுட்டு போயிருவோம். நான் தான் நல்லா கார் ஓட்டுவேனே. நீ தான் நல்லா கிழிஞ்சாப்புல ஓட்டுவிய. எனக்கு அப்படி மனசு நோக்கிற மாதிரி பேசாதுங்க. எனக்கு லைசன்ஸ் இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஆமா, அந்த ஆள்கிட்ட எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்த லைசன்ஸ் வாங்கினேன். கீதாக்கா, இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லாத டாபிக். வாங்க போவோம். சாக்லின் அக்காவுக்கு வீடு வாங்கினதுக்கு வாங்கின கடனே நானும் கெட்டி முடியல. அதுக்குள்ள காரு கீருன்னு எடுத்து விட்டுறாதீங்கட்டி. அவர் பிச்சை தான் எடுக்க போகணும். நீங்க ஆசைப்பட்டு வையில அடிக்கடி பிச்சை எடுக்கிறதுக்கு. ஏங்க இப்போ பார்த்தாலும் அபசகுணமா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போவோம், கார் பார்க்க போவோம். வாங்க. சரி போவோம். எம்ம நல்ல பெரிய ஷோரூமா இருக்க. எட்டிங்கெல்லாம் புது கார் தானே வச்சிருப்பாவோ. நம்ம 10,000 ரூபாய்க்கு தானே கார் வாங்க போறோம். எதுக்கிட்டு இங்க வந்தோம்? ஏக்கா, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து முதல்ல காரை விசாரிச்சுட்டு போனோங்க்கா. எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும், எம்பிட்டு தூரம் ஓடும் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பழைய கடையில் போய் பழைய கார் வாங்கணும். பழைய கடைக்காரன் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்துவான். இந்த மாதிரி கார் சேர ஷோரூம்ல தான் உண்மையே சொல்லுவாவோ. பரவாயில்லையே, இம்பிட்டு அறிவு உனக்கு எங்க இருந்து வந்தது? ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரிலாம் இருப்ப. ஏக்கா, எப்பவுமே பைத்திய மாதிரி இருக்க முடியாதுல்லக்கா. நம்ம அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். ஆமா, இப்ப மட்டும் ரொம்ப அறிவு பொங்கி வழியுது. இப்ப நமக்கு இருக்க வேலையெல்லாம் பாக்கியோ. சரி வாங்க உள்ள போவோம். ஏக்கா, அவ சொல்றது கரெக்ட் தானக்கா. இந்த மாதிரி இடங்கள்ல கேட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு பழைய காரா பார்த்து வாங்கிடுவோம். கார் வாங்க எங்கிட்ட காசு இருக்கு. மறுபடியும் நீ அவளுக்கு கூட சேர்ந்துட்டு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏக்கா, வெயில எம்பிட்டு தூரம் நடந்து போய் ஊறுகாய் போட முடியும்? பாப்போமே முதல்ல என்ன இருக்குன்னு பாப்போம். பங்கஜா நல்லா இருப்பா பத்துக்க. இருந்தாப்புல அவளுக்கு கொஞ்சம் கிறுக்கு வந்துடும். எப்போமா அவ கரெக்டா தான் பேசுதாவோ. சாரிம்மா, நீ அந்த கிறுக்கு கூட்டத்துல ஒருத்திங்கிறத மறந்துட்டேன். அப்பா, வரிசைக்கு எம்பிட்டு கார் நிக்க விட்டுருக்கான். வெயில எப்படி கிடக்க வீணாயிராதா? கொஞ்ச நேரம் நிக்க விட்டு அப்புறம் எடுத்துருவோம்னு நினைக்கேன். சரி வாங்க ஷோரூம் உள்ள போய் பாப்போம். வெல்கம் வாங்கம்மா வாங்க. வணக்கம் அண்ணோய். அண்ணோய்? என்ன அண்ணோய்? அண்ணன் நாங்க அண்ணோய் தான் கூப்பிடுவோம். வணக்கம் அண்ணோய். வணக்கம் அண்ணாத்த. வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, என்ன கார் பாக்கீங்க? அண்ணோய், ஊறுகாய் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல கார் காட்டுங்க. ஊறுகாய்? யூ மீன் பிக்கிள்? பிக்கிள் நக்கிள் கிடையாது, ஊறுகாய். ஓகே, வாங்க பார்க்கலாம். சரியா தானே பேசுனேன்? கரெக்டா தானே பேசுனீங்க. உண்மையே சொல்லிடுறேன், ஊறுகாய்க்கு தான் கார் பார்க்க வந்திருக்கோன்னு. இதுல பாருங்க மேடம், இது எல்லாமே ஆடி கார். ஐயா, எங்களுக்கு ஆடி போற அளவுக்கு தெம்பில்ல. ஆடாத காரா காட்டுங்க. ஆடி காருங்கிறது இதோட பேர்மா. இங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளை கலர் சாம்பல் கலர்லயே இருக்கு. எங்களுக்கு இப்படி வேண்டாம், நல்ல கலரா காட்டுங்களேன். ஓ, கலர்ஸ். ஓகே, கம். ஏட்டி, இப்பவே நம்ம உண்மையே சொல்லிடுவோம் சரியா? நாங்க வந்து பழைய கார் தான் எடுக்க போறோம். இங்க புது காரா வச்சிருக்கியோ? பழைய கார் இருந்தா காட்டுங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படி சொல்லிடுவோம். அப்புறம் அவன் பாரு நல்ல பெரிய காரா காட்டுதான். ஏக்கா, இதுல கூட 10,000 ரூபாய் கார் இருந்தாலும் இருக்கும். ஆடிக்காருங்கிறது வந்து ஆடி போறதால 10,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கொடுப்பான். நீங்க எப்படி நினைக்கீங்க? ஆமா, கொடுக்க உனக்கு 10,000 ரூபாய்க்கு வேண்டாம் மாதிரி அதை பேசிக்கிட்டா வந்து செயின் போயிடாதீங்க. வாங்கட்டி பத்திய சுந்தரி படிச்ச பிள்ளை கரெக்டா பேசா. ஆமா, உங்க பேச்செல்லாம் கேட்டா விளங்காது. வாங்க, அவன் காட்டுற கலர் காரை பார்ப்போம். பாருங்க மேம், எல்லாமே புது கார்ஸ், ஃபாரின் கார்ஸ், இந்தியன் கார்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணும் பாருங்க. ஒயிட், பிளாக், கிரே. அண்ணாச்சி, மறுபடியும் நீங்க இந்த வெள்ளையும் சாமலையும் காமிச்சிட்டு கிடைக்கீங்க. நல்ல கலரா ரோஸ், பச்சை, ஊதா அப்படி காட்டுங்க. ஊதா? ஓகே. ஏக்கா, இடத்த பத்திங்களாக்கா, எவ்வளோ இடம் இருக்கு பத்தியலாக்கா. கார் நிறுத்த இம்முட்டு இடமாக்கா. இந்த இடத்துல நம்ம ஒரு 50 வீடு கட்டிடலாமேக்கா. ஆமாட்டி, ஒரு கார் எவ்வளவு பெருசா இருக்கும். உடனும்ல எப்படி இங்க ஒரு 100 காராவது விட்டுருக்க மாட்டான். 100 கார் வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய பணக்காரன். இவனாக்கா அந்த காருக்கு பூரா ஓனரு. மெண்டல் கிறுக்கி, இவன் ஓனர் கிடையாது, இவன் மேனேஜர். ஓனர்லாம் இங்கேயே ஆட்டி இருப்பான் கார் விற்கிறதுக்கு. நம்மள மாதிரி தேர்தல் போய் கார் வித்துட்டு இருப்பான். ஆமா, அவன் இந்த வெளிநாட்டுல போய் கிடக்கானோ. சரி சீக்கிரம் வாங்க, போன மீசக்காரன் கோச்சுக்க போறான். மேம், நீங்க கேட்ட ப்ளூ கார் இருக்கு, அங்கே ரெட் கார் இருக்கு. ப்ளூ நல்லா அழகா அருமையா இருக்கு. அண்ணோய், இது என்ன ரேட்டு? இது 17 lakhs. தமிழ்ல சொல்லுங்கண்ணே. 17 லட்சம். அப்ப 17 லட்சமா? எங்க வீட்டுக்கு முக்காவாசி துட்டு இந்த காருக்கு போகும் போலயே. யாத்தாட்டிக்கு ஒரு வீட்டை வாங்கிடலாம் போல.
இக்கா உடனே வாயை பிளந்து கேவலப்படுத்திடாதீங்க. நம்மளை பிச்சைக்கார கூட்டம்னு கண்டுபிடிச்சிருவான். இருங்க கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்டைலாக பேசி கீசி கலந்துக்கிடுவோம். அந்த தந்திரம் எனக்கு தெரியாதம்மா, நீ போய் பேசு. கீதாக்கா நீங்கள் வாங்க, நீங்கள் தான் கரெக்டாக பேசுவீங்க எனக்கு ஏற்ற மாதிரி. எச்சுச்மி சார், சேம் ப்ளூ காரு எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வேணும். அதுக்கப்புறமா மேலே வந்து டோர் எல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கணும். அதாவது நாங்கள் அது வழியாக மண்டையை விட்டு வெளியே எட்டி பார்க்குற மாதிரி வேணும். சாரி மேம், இந்த மாடல் அது வராது. நீங்க வேற மாடல்ல மண்டை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் பத்திலா, அது இது எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஜாயிண்ட் அடிச்சு கொடுப்பீங்களா? ஜாயிண்ட் அடிச்சா அப்படிலாம் கொடுக்க முடியாதேம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு டோர் தேவைப்படாது. 2 டோர் பிச்சிடணும். அப்போ 2 டோருக்கு ஒரு லட்சத்தை கழிச்சிங்கன்னா அப்போ 15 லட்சம் தானே வரும் காரு. டோரை பிக்கணுமா? டோர் எதுக்கு பிக்கணும்? ஆமாம், பின்ன ஊறுகாய் வைக்கும்போது காருக்குள்ளெல்லாம் அடைச்சிட்டு ஏசியெல்லாம் மூடிட்டு ஊறுகான்னு உள்ளே கத்துனா யாருக்கு கேட்கும்? கத்தணுமா? ஏன் கத்தணும்? ஏட்டி உன் மெண்டல் போய் பேச இது எடுத்தாலும் எதுக்கு ஏன் ஏன் கேட்டுட்டு இருக்காங்க, சரிப்பட்டு வர மாட்டோம்லையே. இது வேற கார் காட்டுங்க. நீங்க என்ன ரேட்ல பாக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வச்சுருக்கோம். ஆமாம், 10க்குள்ளே கட்டணும். ஓ 10 lakhs-ஆ? ஏட்டி 10,000 சொல்லலையாட்டி, வெறும் 10ங்க. அவன் 10 லட்சம் நினைச்சிட்டு இருக்கான். நினச்சிட்டு போட்டுமே இப்போ வாங்கவா போகிறோம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு ஓடிடுவோம். துட்டு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கேவலம். சொல்லுங்க மேடம். அண்ணாய், இந்த ப்ளூ கலரு காரில் பாதி ப்ளூக்கு பதிலாக பாதி சிவப்பு அடிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் நடுவில் அங்கே மண்டைக்கு நேரம் ஒரு ஓட்டையை போட்டு விட்ருங்க. நாங்கள் அப்பப்போ மண்டையை விட்டு ஊறுகான்னு கத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. 2 டோரையும் பிச்சிருங்க. பின்னாடி இருக்கிற 2 டோர் பிச்சலைஞ்சிருந்தா, முன்னாடி 2 பிச்சலைஞ்சிருந்தா, 2டையும் பிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறமா வேற என்ன பிக்கணும்? ஆமாம், வேற வந்து பாதி ரெட்டு பாதி ப்ளூ கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து ஊறுகாய் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் மாதிரி போட்டுருங்க. ஒரு சீட்டை வேணால் கழட்டி தூரத்துக்கு வீசிட்டு ஊறுகாய் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் போட்டு விட்டிங்கன்னா அதில் ஊறுகாய் கூடையை கொண்டு வச்சுக்கிடுவோம். நீங்க சொல்ற கார்லாம் இங்க கிடைக்காது. நீங்க ஏதாவது பழைய கடையில போய் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓ அப்படியா? அப்போ என்ன மாதிரி மாடல் காரனா அப்படி வாங்கி ரெடி பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆம்னி கார். நீ அவனெல்லாம் தெரியாது. எந்த மாசத்தை கேட்கல, எந்த காரு? ஆம்னி கார்மா. ரொம்ப நன்றி. எங்களுக்கு நல்ல அழகாக கார்லாம் காட்டுனீங்க. நல்ல ஏசி காற்று சூப்பராக சிலிச்சின்னு வந்தது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இருந்தது. ஒரே ஒரு குறை தான், ஜூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். மூஞ்சுகளை பார்த்தாலே தெரியுது இதுங்க கார் வாங்க வரல, டைம் பாஸ் பண்ண வந்திருக்குங்க. ஓகே, கிளம்பலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேனேஜர். கை கொடுங்க. தேவையில்லம்மா. ஓகே, எனக்கும் தேவையில்லை. போய நீயும் மூஞ்சும். கீதா சும்மா இருட்டி கையை கொடுத்துட்டு இருக்க. ஏக்கா வெளிநாட்டுலாம் மரியாதை நம்ம தப்பா கையை தாங்க கொடுப்பாவோ, நம்ம ஊர்ல தான் கொடுக்க மாட்டோம். சரி, ஆள் பக்கம் வெளிநாட்டுக்காரன் நினைச்சிட்டு பண்ணா ஓவரா பிக்கு பண்ணதான். சரி வாங்க போவோம். இப்போ அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா, ஆம்னி கார்னு ஒரு கார் இருக்கு. அதை பழைய ரேட்டுக்கு எடுத்து டோருகிறெல்லாம் பிச்சு மேலகில ஓட்டையை போட்டு நம்ம ஊறுகாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு தாங்க தெரியல. 10,000 நல்லா 10,000 கேட்டு பார்ப்போம். சரிக்கா, சரி, அப்போ வாங்க போவோம். யூஸ்லெஸ் பீப்புள்.